இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வலியுறுத்தல். புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குகள் பெறாத நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் மக்கள் அதிக அளவில் வாக்களித்ததற்கு நன்றி. புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேச்சு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு நாள் அனுசரிப்பு. அரசு சார்பில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் திருவுருவப்படத்திற்கு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் பயிற்சி மாணவர்களை நாய் கடித்து குதறிய அவலம். அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும், மக்களிடமிருந்து ஏன் விலகி உள்ளனர், ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் அவர்கள்தான் ஆட்சி செய்கின்றனர், நம்மிடம் மக்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள், எதை நாம் செய்தோம், எதை செய்ய தவறிவிட்டோம், 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்தோடு ஒன்றிய அரசின் அதிகாரத்தோடு மாநில காவல்துறையின் முழு பங்களிப்போடு என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தலை சந்தித்தது, இருப்பினும் ஏன் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தார்கள் என சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். புதுச்சேரி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்கின்றனர். அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலாளிகளாக மாறிவிட்டனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கிவிட்டனர். துறைமுகத்தை தனியார் மயமாக்கிவிட்டனர். மின்துறை, துறைமுகம் தனியார் மயத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரிக்கு இழைத்துள்ள அநீதிகளை திரும்ப பெற வேண்டும் என்றும், ஏழை எளிய மக்களுக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளையே திறக்கவில்லை. புதுச்சேரியில் முரண்பட்ட அரசு என்பதால் அரசுக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக மக்கள் வாக்களித்துள்ளதாக குறிப்பிட்டார். மக்களுக்கு கிடைத்த ஜனநாயக ஆயுதம் மூலம் அவர்கள் பதிலளித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தங்கள் தொகுதிகளில் கூடுதலாக வாக்குகளை பெற முடியவில்லை. ஆட்சியாளர்கள் வேண்டாம் என மக்கள் முடிவு செய்துவிட்டதாகவும், ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொண்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம், இல்லாவிட்டால் டெபாசிட் கூட பெற முடியாது என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தெரிவித்தார். அடையாளமாக தமிழகம் புதுச்சேரியும் கேள்வதற்கு காரணம் கலைஞர் அவர்கள் தான். இன்று 40க்கு 40 புதுச்சேரியில் சேர்த்து வென்றிருக்கின்றோம். அது கலைஞர் அவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் பயணித்ததால் கிடைத்த வெற்றி. இன்று எங்கள் கழக தலைவர் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வழிகாட்டியாக இருந்து ஒரு நல்லதொரு ஜனநாயகத்தினுடைய வெற்றியை நிலைநாட்டியிருக்கிறார்கள். சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோமோ இல்லையா என்பது கூட முக்கியமல்ல. ஆனால் இன்று சர்வாதிகார ஆட்சி ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனநாயகம் தலைக்கும் என்று நம்புகிறோம். நிச்சயமாக இந்தியா ஒரு நல்ல நிலையில் இனிமேல் சரியான ஒரு எதிர்கட்சியினுடைய வழிகாட்டுதலில் பயணிக்கும் என்று நம்புகிறோம். ஆளுங்கட்சி அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கணும். மக்கள்கிட்ட அவங்க ஏன் அவ்வளோ தூரம் விலைக்கு போனாங்க? ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, மத்தியிலையும் மாநிலத்தை அவங்களே ஆள்றாங்க. நம்ம என்ன கோரிக்கையெல்லாம் அந்த மக்கள் நம்மகிட்ட கேட்டாங்க, நான் எதெல்லாம் நம்ம செய்ய தவறிட்டோம், எதனால் அந்த அலட்சியம், நம்ம இவ்வளோ பேர் இத்தனை எம்எல்ஏக்கள், அதாவது அவங்களுடைய 22 எம்எல்ஏக்கள், 3 நியமன எம்எல்ஏ, 2 எம்பி, ஒரு எம்பி அவங்க ராஜ்யசபா எம்பி, இப்படி அனைவருமே இருந்து மிகப்பெரிய மத்திய அரசினுடைய வல்லமையோடு, ஆட்சி அதிகாரத்தோடு, இன்னும் காவல்துறையினுடைய முழு பங்களிப்பாக புதுச்சேரியுடைய காவல்துறை ஓட்டுக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் இறங்கி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வேலை பார்த்தோம். நம்ம ஏன் வெற்றி பெற முடியல, ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல அப்படின்றத அவங்க சுய பரிசோதனை பண்ணி சார் 1, 2ன்னு கிடையாதுங்க சார். பொதுவாக புதுச்சேரி மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க மக்களுடைய பிரதிநிதியாக செயல்படணும், ஓனர் ஆகிடக்கூடாது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஓனர் ஆகிட்டாங்க. எலக்ட்ரிசிட்டியை விற்கிறது, பொதுத்துறை நிறுவனங்களை யாரையும் கலக்கா கொள்ளாமல் எந்த முடிவு எடுக்கிறது, புதுச்சேரியினுடைய துறைமுகம் இன்னைக்கு காலாவதியாக போய் தனியார் மயமாக ஆக்கியிருக்கிறது. இன்னமும் சொல்கிறோம், இதெல்லாம் அவங்க திருத்தி காட்டா, புதுச்சேரி துறைமுகத்தை மீட்காட்டா, மின்துறையில் அவங்க தலையிட உடனடியாக நிறுத்திக்கணும். புதுச்சேரிக்கு அவங்க இழப்பீடு
அவங்க இழைத்திருக்கின்ற அநீதியெல்லாம் வந்து திரும்ப பெறணும். முதல்ல இன்றைக்கி ரேஷன் கடைன்றது ஒரு பெரிய இஷ்யூவாக நான் நினைக்கல. ஆனால் மக்களுடைய அடித்தட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மத்திய அரசு உணவு பாதுகாப்பு சட்டமே கொண்டாந்துருக்கான். அந்த சட்டத்தை நீ துச்சமாக மதிக்கிற. இங்கே ரேஷனை கூட கடை கூட இல்லாத பண்ணுற. பிரதமருடைய திட்டம்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு இந்தந்த பொருட்கள்லாம் சேர்ந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மற்ற மாநிலத்தோட விளம்பரத்தையும் இந்த பாண்டிச்சேரியில் போடுற அதையும் மக்கள் பார்க்குறாங்க. இப்படி பல்வேறு நிலைகளில் முரண்பட்ட ஒரு அரசு. அதனால தான் வந்து இந்த மக்கள் வந்து முழுமையாக இருந்து இந்த அரசுக்கு எதிர்ப்பான ஓட்டு, இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பான ஓட்டு, இது மத்திய அரசுக்கு எதிர்ப்பான ஓட்டு, மோடிக்கு எதிர்ப்பான ஓட்டு. புதுச்சேரி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மனுஷனை பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால் கிடைத்த மிகப்பெரிய அவங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் அதுதான். ஜனநாயக ஆயுதம் வந்து வாக்களிப்பு மூலமாக பதில் கொடுக்க நினைச்சது கொடுத்துட்டாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குகள் பெறாத நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி என புதுச்சேரி டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவின் 61வது பிறந்த நாள் ஏனாம் பிராந்தியத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இப்பிறந்த நாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வி அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அவரது பிறந்த நாளை ஒட்டி பெரிய கேக் வெட்டப்பட்டது. முன்னதாக காலையில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தனது குடும்பத்தாருடன் கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். இந்த பிறந்த நாள் விழாவில் ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்த நாள் விழாவில் மேடையில் பேசிய நமச்சிவாயம், புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குகள் பெறாத நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் மக்கள் அதிக அளவில் வாக்களித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன் பட்டவராக தான் இருப்பேன் என்றும் மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அதன் இயக்குனர் தமிழ்ச்செல்வன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் தமிழ்ச்செல்வன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை ஊழியர்களும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அரசு சார்பில் அரசு அதிகாரிகள் மற்றும் தலைவர்கள் யாரும் சிலைக்கு மாலை அணிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோல் அவரது திருவுருவப்படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரசார் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் தியாகி மறைந்த வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு நாள் நிகழ்ச்சி வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனையொட்டி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வெங்கடசுப்பா ரெட்டியாரின் திருவுருவப்படத்திற்கு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வெங்கடசுப்பா ரெட்டியாரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வைத்திலிங்கத்தை ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கரன் அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் வைத்திலிங்கம் 4,26,005 வாக்குகளும், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் 2,89,480 வாக்குகளையும் பெற்றனர். இதில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் 1,36,516 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார்.
காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து கூட்டணி கட்சியான திமுக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஆங்காங்கே பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கரன் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அவரை சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் நேரில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் சுமார் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். தொடர்ந்து அவரை காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் பிரமுகரும் கலைமாமணியுமான டாக்டர் நமச்சிவாயம், வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராமமூர்த்தி, சதாசிவம், ஹரிதாஸ், தேவகுமார் ஆகியோர் வைத்திலிங்கம் எம்பிக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை ஒட்டி எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து நாராயணசாமிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கத்திற்கு முன்னாள் மகளிர் ஆணைய தலைவி ராணி ராஜன் பாபு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் மாநில மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் முதலியார்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் பொறுப்பாளர், மாவட்ட தலைவர் கோபி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், நிர்வாகிகள் பலர் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலிய பயிற்சி மாணவர்களை நாய் கடித்து குதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 4 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் நாய்கள் தொல்லை அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் கல்லூரி மாணவர்களை மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரிந்த நாய்கள் கடித்து 4 பேரும் தற்போது மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை செய்து அங்கேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக மருத்துவர் அணி சார்பில் கருவடிக்குப்பம் மகாவீர் நகரில் நடத்தப்பட்ட மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி மாநில திமுக மருத்துவர் அணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக மருத்துவர் அணி சார்பில் LK நர்சிங் ஹோம் மற்றும் லட்சுமி நாராயணா மருத்துவமனை இணைந்து நடத்திய இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாம் லாஸ்பேட்டை தொகுதி மகாவீர் நகரில் உள்ள LK நர்சிங் ஹோமில் நடைபெற்றது. முகாமிற்கு திமுக மருத்துவர் அணி அமைப்பாளர் டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் தலைமை வகித்தார். முகாமிற்கு திமுக மருத்துவர் அணி அமைப்பாளர் டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார். தொகுதி செயலாளர் தியாகராஜன் என்கிற ராஜா முன்னிலை வகித்தார். தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மூர்த்தி வரவேற்று பேசினார். முகாமை தொடங்கி வைத்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வாழ்த்து பேசினார். தொடர்ந்து மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி MLA, பொருளாளர் செந்தில்குமார் MLA, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் MLA ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முகாமில் லட்சுமி நாராயணா மருத்துவமனை மருத்துவ குழுவினர் பொது மருத்துவம், இதயவியல், நரம்பியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், குழந்தைகள் நலம் உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை அளித்தனர். இதில் லாஸ்பேட்டை மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், JBS ஆறுமுகம், காந்தி, அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், பிரபாகரன், வேலவன், அமுதாகுமார், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், பாண்டு, ஹரிகிருஷ்ணன், சத்தியவேல், செல்வ பார்த்திபன், ஆரிமுகம், சௌரிராஜன், வடிவேல், மணிகண்டன், ராதாகிருஷ்ணன், கலிய கார்த்திகேயன், மோகன், அணி அமைப்பாளர்கள் மணிமாறன், சீனு மோகன்தாஸ், கோதண்டபாணி, மதிமாறன், முகமது ஹாலித், முகலன், காயத்ரி ஸ்ரீநாத், வழக்கறிஞர் பரிமளம், சுமதி, அண்ணா அடைக்கலம், வீரையன், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் டாக்டர் நிதிஷ், தாமரை கண்ணன், ரெமி எட்வின், தேவேந்திரன், சிவதாசன், பாலசண்முகம், நவீன், சுரேஷ், சசிகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பகத்சிங் நகரில் அமைந்துள்ள சிங்கம் பூங்காவை தூய்மைப்படுத்தும் பணியில் பசுமை அரண் இயக்கத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஈடுபட்டனர். சாமிப்பிள்ளை தோட்டம் ஜிஞ்சர் ஹோட்டல் எதிரே அரசால் சிங்கம் பூங்கா அமைக்கப்பட்டு அங்கு சிறுவர்கள் விளையாடுவதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு மேலும் பெரியவர்கள் நடைபயணம் மேற்கொள்ளவும் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இந்த பூங்காவை பயன்படுத்தி வந்த நிலையில் பூங்கா புனரமைக்கப்படாமல் குப்பைகள் சூழ்ந்து வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் மூடப்பட்டது. இந்நிலையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி பகத்சிங் நகர் சிங்கம் பூங்கா தூய்மைப்படுத்தும் பணியை பசுமை அரண் இயக்க தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இதில் அங்கன்வாடி ஆசிரியர்கள் ராஜலட்சுமி, செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை ஆய்வாளர் கீர்த்தி, தன்னம்பிக்கை குழு எலிசபெத், ராணி, அங்கன்வாடி திட்ட அதிகாரி செல்வகுமார், ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் நளினி, மனித உரிமைகள் அமைப்பு மணிகண்டன் மற்றும் பலர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இந்த துப்புரவு பணியில் ஏராளமான குப்பைகள் மற்றும் மது பாட்டில்கள் சிங்கம் பூங்காவிலிருந்து அகற்றப்பட்டன. புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டுக் கழகம் சார்பில் வீரர்களுக்கு ஃபார்ம் 2 எனப்படும் அங்கீகார சான்றிதழை தேக்வாண்டோ விளையாட்டு சங்க தலைவர் ஸ்டாலின் வழங்கினார். புதுச்சேரி தேக்வாண்டோ சங்கம் சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு அங்கீகார சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்க தலைவர் ஸ்டாலின் வீரர்களுக்கு ஃபார்ம் 2 எனப்படும் அங்கீகார சான்றிதழை வழங்கி வாழ்த்து கூறினார். இந்நிகழ்ச்சியில் சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் அரவிந்த், சர்வதேச நடுவர் பகவத் சிங், அமைப்பு செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் கூறுகையில், விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு, உயர்கல்வியில் இடஒதுக்கீடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு ஃபார்ம் 1, தேசிய போட்டி ஃபார்ம் 2, மண்டல பல்கலை போட்டி 3, SGFI போட்டி ஃபார்ம் 4 ஆகியவை அரசு சார்பில் வழங்கப்படுகிறது என்றும், இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு புதுச்சேரி அரசு உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சென்டாக் மூலம் இடஒதுக்கீட்டில் பல்வேறு மதிப்பெண் வழங்கி ஊக்குவித்து வருவதாக குறிப்பிட்டார். பயிற்சி பெறும் விளையாட்டு சங்கங்கள் உண்மையானவையா, அது மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டவையா என தெரிந்து கொள்ள https://yas.gov.in மற்றும் https://olympic.ind.in என்கிற இணையதளத்தில் இலவசமாக தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறினார். புதுச்சேரி மாநில விளையாட்டுத்துறைக்கு நேரடியாக சென்று உண்மை தன்மையை தெரிந்து கொள்ளலாம் என்றும் மஞ்சுநாதன் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.